ஓ அறிவீர ராட்சசா, எனக்கு உன்னோட சக்தியான சில்பாஸ்மிருதி சக்திய எனக்கு கொடு. அதுக்கு பதிலா உனக்கு கொடுக்குற இந்த பலியை ஏத்துக்கோ. ஓ அறிவீரா, நான் உனக்கு கொடுத்த இந்த பலியை ஏத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே எனக்கு தேவைப்பட்ட உன்னோட சக்தியான சில்பாஸ்மிருதிய எனக்கு கொடு. அறிவீரா கொடு. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்னோட பகையை நான் தீர்த்துப்பேன். இந்த ஊரோட பேரு சோனாப்பூர். இந்த ஊர்ல பல வருஷமா மிருணல் அப்புறம் அவனுடைய மனைவி ஸ்ருதி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மிருணல் ஒரு வேட்டைக்காரன். எப்படிப்பட்ட விலங்க வேணும்னாலும் அவன் அடிச்சு கொல்லுவான். ஒரு நாள் மிருணல் வேட்டையாடுறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போனான். ஆனா அவன் போன பகுதிக்கு யாருமே போக விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த பகுதியில ஒரு காலத்துல அருவீரா அப்படிங்கிற ஒரு ராட்சசன் இருந்தான். அந்த ராட்சசன் அந்த பக்கம் யாரு வந்தாலும் அவங்கள கொன்னு தின்னுடுவான் அப்படின்னு அந்த கிராமத்து ஜனங்க சொல்லுவாங்க. இன்னும் அந்த ராட்சசன் அங்கதான் இருக்கா அப்படின்னு அந்த ஊர் ஜனங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மிருணல் மட்டும் எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த பகுதியில வேட்டையாட போய்கிட்டு இருந்தான். அப்படியே அந்த இடத்துக்கு தைரியமா போய் ஒரு மானை வேட்டையாடி அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். அந்த மானை பார்த்தது அவனுடைய மனைவி, ஏங்க ஏற்கனவே சிங்கம் புலியெல்லாம் மான வேட்டையாடி கொன்னுடுது, இதுல நாமளும் மான வேட்டையாடி கொன்னோம்னா அதோட இனமே அழிஞ்சு போயிடாதா? ஆமா, இன்னைக்கு காட்டை மொத்தம் நான் சுத்தி பார்த்தேன். ஆனா ஒரு விலங்கு கூட எனக்கு தெரியவே இல்லை. ஆனா இந்த மான் தென்பட்டது பார்த்ததும் நான் வேட்டையாடி எடுத்துட்டு வந்துட்டேன். சரிங்க, ஆனா இனிமே எப்பவுமே மான்களை வேட்டையாடாதீங்க. ஏற்கனவே மான் எல்லாம் குறைஞ்சு போச்சு. சரி. அந்த மானை எடுத்துட்டு வந்து அதோட பல்லை எடுத்து ஒரு பெட்டியில எடுத்து வச்சிட்டான். ஏங்க எதுக்குங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது விலங்க வேட்டையாடி அதோட பல்லை எடுத்து வச்சுக்கிறீங்க? எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு விலங்க நான் வேட்டையாடிட்டேன்னு தெரியறதுக்கு அதை நான் வச்சுப்பேன். இப்படி அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மிருணாளோட பொண்டாட்டி ஸ்ருதி காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போனா. காய்கறி எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது யாரோ அவளுக்கு பின்னாடி வர மாதிரி அவளுக்கு தோணுச்சு. ஸ்ருதிக்கு சந்தேகம் வந்து அவ பின்னாடி திரும்பி பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்லைங்கிறதுனால ஸ்ருதி அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டா. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட மறுபடியும் யாரோ பின்னாடி வர மாதிரியே இருந்துச்சு. அதனால அவ ஜன்னல் வழியா வெளியே பார்த்தா. அப்படி பார்க்கும்போது வெளியே ஒருத்தன் பெரிய பெரிய கண்ணோட ஸ்ருதிய முறைச்சு பார்த்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். அவனை பார்த்ததுமே ஸ்ருதி ரொம்பவும் பயந்து போய் தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. உடனே அவன் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மிருணாள் வீட்டுக்கு வந்தான். அவன் வந்ததும் விழுந்திருந்த ஸ்ருதிய பார்த்தான். ஸ்ருதி, ஸ்ருதி, என்னாச்சு? எந்திரே. என்னங்க, ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான். என்ன சொல்ற ஸ்ருதி? யாரவன்? என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது அவனோட பேரு டிப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தன் காதலிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஒரு நாள் நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன தடுத்து நிப்பாட்டி, ஸ்ருதி, ரொம்ப வருஷமா நான் உன்னை காதலிச்சுட்டே இருக்கேன். ஆனா நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற. நீ என்ன காதலிக்கலனா நான் தூக்கு போட்டு செத்துருவேன். அதுக்கு காரணம் நீயே தான் ஆவ. நாளைக்கு வரைக்கும் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். யோசிச்சு சொல்லு, புரியுதா? முடியாது, நான் உன்னை காதலிக்க மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு சுத்தமா பிடிக்கல. பாத்துக்கோ, நாளைக்கு நீ என்ன காதலிக்கலனா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். ஜாக்கிரதை. அப்படி டிப்பு மிரட்டதும் ஸ்ருதி அந்த விஷயத்த போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டா. அப்பா, டிப்பு அப்படிங்கிறவ
என்ன காதலிக்கிறேன்னு என்ன துரத்திக்கிட்டே வரான்ப்பா. அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கலப்பா. நாளைக்கு அவனை நான் காதலிக்கணும்னு ஒத்துக்கணுமா அப்படின்னு என்ன மிரட்டுறான்ப்பா. என்னம்மா, நான் இந்த விஷயத்த ஜமீன்தாரு மூர்த்தி கிட்ட சொல்லி நல்லா உரைக்கிற மாதிரி உனக்கு பண்றேன். நீ ஜாக்கிரதையா வீட்ல இரு. அப்படி சிவன் அவங்க ஊர் தலைவர் மூர்த்தி கிட்ட போய் நடந்த விஷயத்த சொன்னாரு. நீங்க தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். சரி நான் அவனை பத்தி எல்லாம் பாத்துக்கிறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வா. அடுத்த நாள் டிப்பு எப்பவும் போலவே தினமும் ஸ்ருதி நடந்து போற வழியில அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஸ்ருதியோட அப்பா மூர்த்தி இன்னும் சில பேர் வந்து டிப்புவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாங்க. டேய் டப்பு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா. ஒரு பொண்ணுக்கு நீ விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணு பின்னாடி நீ விழக்கூடாது. ஆனா நீ மறுபடியும் அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டே இருக்க. அதுக்கு தான் உன்னை அடித்தோம். இனிமே நீ இந்த ஊருக்குள்ளேயே வரவே கூடாது. இன்னொரு வாட்டி இந்த ஊருக்குள்ள வந்த அடிக்க மாட்டோம், உன்னை கொன்னு போட்டுருவோம். போ. அப்படி சொல்லி டிப்புவை அடிச்சு அவமானப்படுத்தி ஊரை விட்டு அவனை வெளியே துரத்திட்டாங்க. அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாத டிப்பு பக்கத்துல இருந்த அடர்த்தியான காட்டுக்குள்ள போயிட்டான். இங்க பாரு சிவு, வயசு பொண்ணு பின்னாடி இந்த மாதிரி நிறைய பசங்க சுத்தின்னு தான் இருப்பாங்க. அதனால நான் சொல்றது கேளு. சீக்கிரமா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவே, எல்லாமே சரியாயிரும். சரி ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ஆகட்டும். அதுக்கப்புறமா எங்க அப்பா என்ன உங்களுக்கு கொடுத்து கட்டி வச்சாரு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அவனை நான் பார்த்ததுமே நான் ரொம்ப பயந்து போயிட்டேங்க. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அப்படி அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் படுத்து தூங்குனாங்க. அந்த நேரத்துல டிப்பு மறுபடியும் மிருணாலோட வீட்டுக்கு வந்தான். ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்த்தான். அதுக்குள்ள வெளியே இருந்த ஒருத்தன் டிப்புவை பார்த்து சத்தமா கத்துனான். டேய், யாரா நீயே? அந்த வீட்ல என்ன பார்த்துன்னு இருக்க? உனக்கு எதுக்குடா? இங்கிருந்து போயிரு. யாரா நீ? பாக்குறதுக்கு திருட மாதிரி இருக்க. இருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உடனே டிப்புவுக்கு கோவம் வந்து பிரசாதாவை அங்கேயே அடிச்சு போட்டுட்டான். மயக்கம் போட்ட பிரசாத டிப்பு எடுத்துக்கிட்டு அந்த அடர்த்தியான காட்டுப்பகுதிக்கு போனான். அங்க இருக்க குகைக்குள்ள அவன் கும்பிடுற அறிவிர ராட்சசனுக்கு பூஜை செஞ்சு பிரசாதோட தலையை வெட்டி பலி கொடுத்துட்டான். இந்த பணத்தை வச்சு அவனை இந்த காட்டுக்குள்ள வர வைக்கிற. அதுக்கப்புறமா பிரசாத ஏதோ ஒரு விலங்கு தாக்கி அவன் செத்து போன மாதிரி உடம்புல நகை கீரல் எல்லாம் போட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான். காலையில விடிஞ்சது. பிரசாதோட உடம்ப பார்த்து ஊஜனங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போய் அதுக்கப்புறம் ஒத்து பார்த்தப்போ பிரசாதோட உடம்புல இருக்கிற நிக காயங்களை பார்த்து ஊருக்குள்ள புலி வந்து பிரசாத கொண்டு போட்டிருக்கொன்னு முடிவு பண்ணாங்க. இந்த விஷயத்தை எல்லாரும் மிருணால் கிட்ட சொன்னாங்க. முன்னாள் ஊருக்குள்ள ஒரு புலி வந்திருக்கு போல. அது நம்ம பிரசாத கொண்டு போட்டுருச்சு. அதை எப்படியாச்சும் நீ கொண்டு போடணும். சரி, அதை பத்தி நான் பாத்துக்கிறேன். ஸ்ருதி, எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. நம்ம ஊருக்குள்ள ஒரு புலி வந்திருக்கு. அது நம்ம பிரசாத கொண்டு போட்டுருச்சு. அதுக்குன்னு ஊர்க்காரங்க அது கொண்டு போட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் அதுக்கு போறேன். உனக்கு துணையா உங்க அண்ணன் ஜித்துவை வர சொல்றேன். சரியா? சரிங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. மிருணால் ஜித்து கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி வேட்டையாட அந்த அடர்த்தியான காட்டு பகுதிக்கு போனா. இரவு நேரம் ஆகுது. எல்லா பக்கமும் இருட்டாயிடுச்சு. எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி ரொம்ப சோர்ந்து போன மிருணால் ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். நைட்டு 12 மணி ஆகுது. அப்போ திடீர்னு ரொம்ப சத்தமா புலி உருமுற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்ட மிருணால் எழுந்திருச்சு அக்கப்பக்கத்துல பார்த்தான். அங்க எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால அப்படியே நடந்துக்கிட்டு அவன் முன்னாடி போனான். அப்போ ஒரு இடத்துல மனுஷ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு மிருணால் அந்த பக்கமா போனான். அங்க போய் பார்த்தா ஒரு புலியை கொண்டு மனுஷன் அதோட கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்ததுமே மிருணால் ரொம்பவே பயந்துட்டான். உடனே அங்க இந்த புலி மறைஞ்சு போயிடுச்சு. உடனே டிப்புவும் சிரிக்க ஆரம்பிச்சான். என்ன மிருணால், வந்துட்டியா? என்ன பார்த்துட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியலையா? என்னோட பேரு டிப்பு. இல்லாம என்னோட சூழ்ச்சி. அந்த வலையில நீ விழுந்துட்ட. அப்படின்னு சொல்லி டிப்பு மிருணாலை பார்த்து ஏதேதோ மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சான். அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல மிருணால் ஒரு கல் சிலையா மாறிட்டான்.
அந்த சிலைய ஒரு மரத்துக்கு பின்னாடி வச்சு மிருணாலா அவனுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டு அவனுடைய சக்தியால இறந்து போன ஒரு புலியை உருவாக்கி அதை அவனுடைய தோள்ல போட்டுக்கிட்டு அவன் அங்கிருந்த ஊருக்கு கிளம்புனான். காலையில ஆயிடுச்சு. ஊருக்குள்ள வந்துட்டான். புலி இறந்து போனதை பார்த்து ஊர் ஜனங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. புலிய அங்கேயே தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். ஸ்ருதி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க வந்துட்டீங்களா? என்னங்க நீங்க எதுவும் எடுத்துட்டு வரலையா? இல்ல. ஆமா, உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? அதாங்க, எப்ப வேட்டைக்கு போனாலும் ஒன்னு எடுத்துட்டு வருவீங்கல்ல, அததான் கேட்டேன். இல்ல, எடுத்துட்டு வரல. எதுக்கு அப்படி கேக்குற? போய் இருந்து போ. எப்பவுமே கோவப்படாத தன்னுடைய புருஷன் இன்னைக்கு கோவப்பட்டதை பார்த்து ஸ்ருதிக்கு சந்தேகம் வந்துச்சு. எப்பவுமே எந்த விலங்க வேட்டையாடினாலும் கூட அதோட பற்களை எடுத்துட்டு வருவான் மிருணால். ஆனா இன்னைக்கு பற்களை எடுத்துட்டு வரல. அதனால ஸ்ருதிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாச்சு. முதல்ல இந்த விஷயத்த அவ ஜித்து கிட்ட சொல்லணும்னு கிளம்புனா. அண்ணன், என் புருஷன் நடந்துக்கிற விதம் சுத்தமா சரியில்லை. எப்பவுமே இல்லாத மாதிரி இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. இல்லம்மா, ஒன்னும் ஆகாது, நீ சந்தேகப்படாத. அது அப்படி இல்லைன்னு, எப்ப வேட்டையாட போனாலும் அவரு அந்த விலங்கோட பல்ல எடுத்துட்டு வந்து வைப்பாரு. ஆனா இன்னைக்கு எதுவுமே எடுத்துட்டு வரலையே. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்ததும் எப்பவும் கோவப்படாத அவரு இன்னைக்கு என் மேல கோவப்பட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணன். சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். அப்படி ஜித்து மிருணால கவனிக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் மிருணால் அந்த அடர்த்தியான காட்டுப்பகுதிக்கு போனான். அதை கவனிச்ச ஜித்து மிருணால் பின்னாடியே போனான். மிருணால் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து பக்கத்துல இருந்த புதருக்குள்ள போனான். அதை பார்த்ததும் ஜித்துவும் அவன் பின்னாடியே போயிட்டான். அங்க பார்த்தா மிருணால் ஒரு சிலைக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். திடீர்னு மிருணால் டிப்புவா மாறிட்டான். மிருணால், இந்த செல்லில பயங்கரமா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் கூடவே உன் பண்டாட்டியும் சிலையா மாத்த போற. அப்போ 2 பேரு ஒன்னாவா அடவி ராட்சசனுக்கு பலி கொடுப்ப. இதை எல்லாத்தையும் பார்த்து ஜித்து ரொம்பவே பயந்து போய் உடனே அங்கிருந்து ஸ்ருதியை பாக்குறதுக்கு வந்தான். ஸ்ருதி, நீ சொன்னது சரிதாமா. இங்க இருக்கிறது முருநாள் இல்ல, முருநாள் மாதிரியா இருக்கு டிப்பு. அப்படியா? அப்ப என் புருஷன் எங்க இருக்காரு? முருநாள் அந்த காட்டுல ஒரு சிலையா இருக்காமா. அதுக்குள்ள மிருணால் உருவத்துல இருக்கிற டிப்பு அங்க வந்தான். ஸ்ருதி ஜித்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டான். அதை கேட்டு வீட்டுக்குள்ள வந்து அவன் டிப்புவா மாறிட்டான். என்ன ஸ்ருதி, என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சா? ஏ டிப்பு, உன்னை கொண்டு போட்டு எங்க முருநாள நான் காப்பாத்துவேன் அப்படின்னு ஜித்து டிப்புவை அடிக்கிறதுக்காக வந்தான். ஆனா டிப்பு ஜித்துவை அடிச்சு தூக்கி போட்டுட்டான். ஜித்து உடனே கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்டான். அதை பார்த்து ஸ்ருதி ரொம்பவே பயந்துட்டா. உடனே டிப்பு ஸ்ருதிய கூட ஒரு சிலைய மாத்திட்டான். டிப்பு ஸ்ருதியோட சிலையை தூக்கிக்கிட்டு அந்த குகைக்குள்ள இருக்கிற அறிவீர ராட்சச சிலை கிட்ட கொண்டு போனான். ஸ்ருதி, அன்னைக்கு என்னோட காதல நீ ஒத்துக்கிட்டா. இன்னைக்கு இந்த மாதிரி சிலையா ஏன் முன்னாடி நின்னு இருக்க மாட்ட. அன்னைக்கு வேண்டான்னு சொன்ன, இன்னைக்கு பலியாக போற. அன்னைக்கு உன்னால அடிச்சு துரத்துனாங்க. என்ன பண்ணணும்னு புரியாம இந்த அறிவீர குகைக்கு நான் வந்தேன். அப்ப வந்தவன் இந்த அடவீரனை நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ விலங்க நான் பலி கொடுத்தேன். கடைசியா அடவீரனை பார்த்து எனக்கு தேவைப்பட்ட இந்த சில்பா ஸ்மிருதி சக்திய எனக்கு இந்த கடவுள் கொடுத்தாங்க. அந்த சக்தியால உன்னையும் புருஷனையும் இப்படி சிலையா மாத்திட்டேன். அதுக்குள்ள ஜித்துவுக்கு மயக்கம் தெளிஞ்சது. எழுந்திருச்சு பார்த்தா யாருமே இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ பாட்டி ஞாபகத்துக்கு வந்தாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காம மந்திரவாதி பாட்டிய பாக்குறதுக்கு போயிட்டான். பாட்டி, நீதான் என்னோட தங்கச்சி மச்சான காப்பாத்தணும். சொல்லு ஜித்து, என்ன பிரச்சனை? பாட்டி, முன்னால அப்புறம் ஸ்ருதிய டிப்புங்கிற ராட்சச சிலையா மாத்தி வச்சிருக்கான். அவங்கள மூங்கில் காட்டுல இருக்க அறிவீர ராட்சசனுக்கு பலி கொடுக்க போறானா. நாம சீக்கிரமா போய் தடுக்கணும். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. சரி,
நான் உனக்கு உதவி செய்றேன். முதல்ல என்ன அங்க கூட்டிட்டு போ. சரி பாட்டி, நான் உன்னை முதல்ல முன்னாள் கிட்ட கூட்டிட்டு போறேன். முன்னால சிலையா மாத்தி மூங்கில் கட்டில வச்சிருக்கான். சரி வா, முதல்ல போய் மிருணாலா காப்பாத்தலாம். மந்திரவாதி பாட்டியும் ஜித்துவும் அந்த காட்டு பகுதிக்கு போய் மிருணால் இருக்கிற சிலைக்கு பக்கத்துல வந்தாங்க. ஆனா மிருணாலோட சிலைய யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாம்பை காவலுக்கு வச்சிருந்தான் டிப்போ. பாட்டி, இந்த சிலை கிட்ட பாதுகாப்புக்கு பாம்பு இருக்கு. என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். உடனே பாட்டி அவங்க மந்திர சக்தியால மிருணாலோட சிலைய மனுஷனை மாத்திட்டாங்க. மனுஷனா மாறின மிருணால் கிட்ட ஜித்து நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அதை கேட்ட மிருணால், சுனிக்கிற பாட்டி, எப்படியாச்சும் இந்த ராட்சசனை கொண்டு போட்டு நீதான் என்னோட பொண்டாட்டியை காப்பாத்தணும். இல்ல மிருணால், நான் சொல்றத கேளு. இப்போ எந்த மந்திர சக்தியாலையும் அந்த ராட்சசனை நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அவன் கூட போராடி மட்டும்தான் அவனை அழிக்க முடியும். இதோ இந்த ஜலத்தையும் இந்த கத்தியையும் எடுத்துக்கோ. அந்த ராட்சசனோட போராடுறதுக்கு உனக்கு இது கண்டிப்பா உதவி செய்யும். போ, வெற்றி உனதே. சரி பாட்டி, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். அவனை நாசமாக்குறேன். மிருணாலும் ஜித்துவும் அறிவீரா குகைக்குள்ள போனாங்க. அங்க இருக்கிற டிப்புவை பார்த்து மிருணால் சத்தமா கத்துனான். டிப்பு, உன்னோட சாவு என் கையில தான். வாடா வா. முரணால் தப்பிச்சிட்டியா? அப்படின்னு 2 பேரையும் ஒன்னா பலி கொடுக்கலாம். வா. மிருணால் அவன்கிட்ட இருந்த அந்த பவித்திர ஜலத்தை குடிச்சு உடனே டிப்பு பக்கத்துல போனான். அப்போ டிப்பு அவன்கிட்ட இருக்கிற மந்திர சக்திகளை பயன்படுத்த முயற்சி பண்ணான். ஆனா மிருணாலுக்கு எதுவுமே ஆகலன்றதுனால அவன் சண்டை போட வந்துட்டான். மிருணால் டிப்புவை சுத்தின உடனே அந்த குகையை திடீர்னு பயங்கரமா அசைய ஆரம்பிச்சது. உடனே ஜித்துவும் மிருணாலும் ஸ்ருதியோட அந்த சிலையை எடுத்துக்கிட்டு குகையை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த மொத்த குகையும் இடிஞ்சு விடுது. ஸ்ருதியோட சிலையை தூக்கிக்கிட்டு ஜித்து மிருணால் 2 பேரும் மந்திரவாதி பாட்டி கிட்ட போனாங்க. ஸ்ருதிய மனுஷனா மாத்து பாட்டி. சரி சரி. ஸ்ருதியும் மறுபடியும் மனுஷியாவே மாறிட்டா. அதனால மறுபடியும் மிருணால் ஸ்ருதி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த ராட்சசனோட குகை மூடிக்கிச்சு அப்படின்றதுனால ஊர்ல யாருமே பயப்படாம அந்த பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே சேர்ந்து மந்திரவாதி பாட்டிக்கு நன்றி சொன்னாங்க.